வணக்கம். நம்ம முத்திரை மருத்துவத்தில் அலர்ஜிக்கான ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த முத்திரை தேனி முத்திரைன்னு சொல்லுவாங்க, அதாவது தேன் முத்திரை, அலர்ஜி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்படி 3 பேர் அழைக்கக்கூடிய ஒரு முத்திரை செய்ய போறோம். ரொம்ப எளிமையானது தான். ஒரு ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து கட்டை விரலை வச்சு இந்த கட்டை விரலையும் நடுவிரலையும் இதை தொட்டுக்கிட்டு மீதி மோதிர விரலையும் சுண்டு விரல் நீட்டி வச்சுட்டு இதை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த 2 கைகளையும் இப்படி இந்த நுனியை மட்டும் இணைச்சி வச்சுட்டு நீங்க வந்து அப்படி வச்சு உட்காந்துக்கணும். நகமெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நுனி இணைச்சு அந்த பவர் வந்து உள்ள போகாது. அப்ப நகத்தை வந்து வெட்டிடுவோம். நகத்தை வெட்டினா மட்டும்தான் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் படும்போது, இந்த நுனி படும்போது தான் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். அதனால நகத்தை வெட்டிக்கணும். நகத்தை வெட்டிட்டு நீங்க இப்படி தொட்டு நீட்டி வச்சுக்கணும். நீங்க நகம் இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் போட்டு வளைச்சிக்கிட்டு கூடாது. அப்படியே மென்மையா அப்படி தொட்ட மாதிரி வைக்கணும். வச்சுட்டு கண்களை மூடி நீங்க என்ன பண்ணணும், உங்க மூச்சை வந்து அப்படியே கவனிச்சுக்கணும். அந்த மூச்சை கவனிக்க உங்களுக்குள்ள இந்த முத்திரை என்ன பண்ணணும்னா சூரியன் மூலமாக, தண்ணீர் மூலமாக, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு சோப்பு போடக்கூடிய மூலமாக அப்படி உடம்புல எதனால எல்லாம் அலர்ஜி வந்துச்சோ அந்த அலர்ஜி தன்மையை நீக்கக்கூடிய வேலையை வந்து இந்த முத்திரை வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம செஞ்சு பார்க்கலாம். கைகள் மூலமா செய்யலாம். அதனால இந்த முத்திரை செய்ய தினந்தோறும் 10 நிமிஷம் முத்திரை நீங்க செய்யலாம். தினந்தோறும் 10 நிமிஷம் இந்த முத்திரை பயிற்சி செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்க அலர்ஜி தன்மையை குறைந்து நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். மேலும் இப்போ நம்ம உடம்புல வந்து அலர்ஜி தன்மை போயிடுச்சுனாலே மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். யாருக்கெல்லாம் அலர்ஜி இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு குழப்பமான சூழ்நிலை இருப்பாங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. மன அழுத்தம் இருக்கவங்களுக்கும் தோல்வி அறிகிறவங்களும், தோல்ல பிரச்சனை இருக்கவங்களும் மன அழுத்தம். அப்ப இந்த முதிரை செய்யும் போது உங்களுக்கு அந்த மன அழுத்த தன்மையெல்லாம் குறையிட்டு வரும். அதனால அனைவரும் இந்த முதிரை பயிற்சியை தினந்தோறும் 10 நிமிஷம் செய்ய முடிஞ்சா செஞ்சுட்டு வாங்க. பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யுங்க. பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் பிரிச்சு செய்யலாம் முத்திரைங்க. இந்த முதிரையை வந்து நீங்க உணவு அருந்தி முடிச்ச உடனே செய்யக்கூடாது. உணவு அருந்துக்கு முன்னாடி செய்யணும். அந்த உணவு அருந்தி 1/2 மணி நேரம் கழிச்சு முத்திரை வந்து நீங்க பயிற்சி செய்யணும். அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா மிகவும் அற்புதமான ஆற்றலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு பார்ப்போம். ஒரு முயற்சி. சரிங்களா? ஏதாவது மருத்துவம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை பார்த்து கொண்டு அதோடு சேர்த்து செய்யுங்க. எப்பயுமே வந்து முத்திரை செய்யும் போது எந்த மருத்துவத்தையும் டக்கு நிறுத்திட வேண்டாம். இது போன்ற முத்திரை மருத்துவத்தை நீங்க ஆன்லைன் மூலமாக கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வந்து முத்திரை மருத்துவத்தை எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்தே கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு நீங்க பயிற்சி செய்ய முடியும். தேவைப்படுவாங்க, தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நம தந்தைய நம.